தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என் நாடும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். ஆனந்த கீதம் என் வாழ்வில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என் நாடும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் இன்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், எந்நாளும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், எந்நாளும் நன்றி சொல்வே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வில் சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா, என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா, என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின் சொந்தமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. சொல்லுங்க. என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் என் இயேசுவே, என் வாழ்வின்
இயேசுவே நல்லவர் ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்துவோமா? கண்களை மூடி கைகளை உயர்த்தி இந்த ராத்திரி வேளையில உம்மை ஸ்தோத்திரம். காலையிலேயும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நிறைவா ஆராதிச்சிட்டோமா? போதுமா? இல்லை, எவ்வளவு நாளும் ஆராதிக்கலாம். இன்னும் எவ்வளவு வேண்டுனாலும் அவரை புகழலாம். அவ்வளவு பாத்திரவான் ஆண்டவர். அதெல்லாம் துதிக்கும் பாத்திரர் அவர். அவரை இன்னும் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைய நான் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் நிறைவு பெற வேண்டாம். நான் இன்னும் துதிக்கணுமே தான் வாஞ்சையா இருக்கணும். நான் எனக்கு இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணுன்ற எண்ணம் எப்போது இருக்கட்டும். ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவரை துதிக்காம இருக்கிறவங்களை நாம பார்க்க வேண்டாம். நான் இன்னும் நல்லா துதிக்கிறவங்களை கண்ணோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை அப்படி எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை துதிப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மை இருக்கணுமான்னா இல்லை. ஒன்றும் இருக்காட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை துதிக்க விரும்புகிறேன். ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் அவரை துதிக்க விரும்புகிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் இயேசுவின் பெற்றோர்கள் மரியாளும் யோசேப்பும் ஒரு கழுதையின் மேலே ஒவ்வொரு வீடாக அவர்கள் போகிறார்கள். காரிருள் நேரம். ஆமென், ஹல்லேலூயா. கடுமையான குளிர் நேரம். அப்படிப்பட்டதான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயும் தகப்பனும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒவ்வொரு இடமாய் போகிறார்கள். மரியாள் வயிற்றில் வலியோடு எவ்வளவு நேரம் பொறுத்திருந்தார்களோ தெரியாது. வலியின் நேரத்தில் பயணிப்பது கஷ்டம். அதுவும் கழுதையின், அன்னைக்கு கழுதை தான் வாகனம். யோசேப்பு தன் மனைவியை கழுதை மேல் அமர வைத்து, ஹல்லேலூயா, அந்த வலியிலும் அந்த கழுதை நடந்து போகும்போது தூக்கி போடுமே, அந்த வலியோடு நம்மளாம் அந்த கழுதையில் உட்காந்துக்கிட மாட்டோம். ஏன்னா பிடிமான ஒன்றுமே கிடையாதுல்ல. எப்படிதான் அன்னைக்கு அப்படி பெண்கள் பயணம் செய்தார்களோ தெரியாது. பஸ்ஸில் இருக்கிற மாதிரிலாம் சேர் போட்டு நல்லா சாயறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரசவ வலி உங்களுக்கு தெரியும். அந்த வலியிலையும் அதில் உட்காந்து போகணும். மனசில் என்ன தோணும்? எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சிடாதான்னு. அன்னைக்கு அந்த ராத்திரி வேளையில் என்ன நடக்குமோன்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இடம் தராத நேரத்தில் இந்த உலகம் கொடுத்தது மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். மாட்டு தொழுவமாக இருந்தாலும் அதை கூட பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு அங்கேதான் ஞானிகள் தேடி வந்தார்கள். அங்கேதான் மேய்ப்பர்கள் தேடி வந்தார்கள். அந்த மாட்டு தொழுவத்தின் எஜமான் ஒரு நாள் இது மாதிரி ஆட்கள் அங்கு வந்ததில்லை. இயேசுவுக்கு இடம் கொடுத்ததினால் அந்த மாட்டு தொழுவமே பிரகாசமானது. அந்த மாட்டு தொழுவத்தின் சூழ்நிலை மாறிற்று. மாட்டு தொழுவத்தின் சூழ்நிலை மாறிற்று. மாட்டு தொழுவத்தின் இருள் மாறிற்று. மாட்டு தொழுவத்தின் மேல் நட்சத்திரம் நிற்கிறது. பிரகாசம் நட்சத்திரத்தால் அழகு பெற்றது. பொன் வெள்ளி தூபவர்க்கம் கொண்டு வந்த சாஸ்திரிகள் அங்கேதான் அவரை பணிந்தார். ஒருவேளை அவர்கள் கொண்டு வந்த தூபவர்க்கம் அதனுடைய வாசனை பெரிது. அதுபோல ஒரு வாசனை உலகத்தில் எங்கும் இல்லை. தூபவர்க்கம், வெள்ளை போலமெல்லாம் வாசனை திரவியங்கள். அது சில கிலோமீட்டர் வரைக்கும் அது மணக்கும் என்று சொல்வார்கள். அப்படியானால் அந்த மாட்டுத் தொழுவத்தின் சூழ்நிலை மாறினது, நாற்றம் மாறினது, இருள் மாறினது. இயேசு அங்கே பிறந்ததால் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்முடைய வாழ்க்கையும் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி தேவனை துதிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. அல்லேலூயா. அந்த மாட்டுத் தொழுவத்தில் அந்த பாருங்கள், ஒரு நாள் அப்படி ஆட்கள்லாம் தேடி வந்ததில்லை. இந்த இயேசு குழந்தையை தேடி எத்தனையோ பேர் வருகிறார்கள் அல்லவா? ராஜா பிறந்திருக்கிறார். மத்தேயு சொல்றாரு, சாஸ்திரிகள் சொல்றாங்க ராஜா பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் சொல்றாங்க கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் நமக்காக பிறந்தார்.
கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேகும் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேகும் மாதயவே தயவு விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனானதும் மாதயவே தயவு வீற்றிருக்காமல் மானிடனானதும் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு விண்ணின் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாய தயவால் என்ப பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் சமாதானம் உம்மாலே. எஸ், ஆமென். விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு மனிதரில் பிரியமும் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு ஆரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு. சொல்லுங்க. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு. ரெண்டு கரங்களை தட்டி இயேசுவுக்கு தேவநாமத்துக்கு மகிமைக்காக எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, தேவ நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும்பா. நாங்கள் எல்லாரும் இந்த நாளுக்காக ஆயத்தமாகி ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும்பா. இந்த நாளிலும் கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், கேர்சல் மக்கள், மற்ற ஐக்கியத்தின் பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்துறோம். ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. எல்லாம் நேர்த்தியாக இருக்கட்டும். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.